நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण 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 राधे कृष्ण राधे என்னை மன்னித்து விடுங்கள் பிராமணரே. நான் முயன்றும் உங்கள் பிள்ளையை யமலோகத்திலிருந்து கொண்டு வர முடியவில்லை. பார்த்தன் சொன்ன சொல்லில் இன்று தவறிவிட்டார். செயலற்று போய்விட்டது காண்டீபம் எனும் எனது வில். சிதைந்தது என் வாய் மொழிகள். ஏ பிராமணரே, மாறமாட்டேன் நான் என் பேச்சிலிருந்து. பூமியிலே வாழ்வதற்கு இனி எனக்கு தகுதி இல்லை. மடிவேன் தீமூட்டி அதிலே விழுந்து. இப்படி தீயிலே இறங்கி மடிவது வீரத்துக்கு அழகல் அர்ஜுனா. கடமை புரிபவன் யாரென்றால் குறுக்கே நிற்கின்ற சுவர்களை தகர்க்க முட்டி மோதி முடிப்பவன் தான். உனது பொறுமையால், உனது ஆழ்ந்த நம்பிக்கையால் குறுக்குச்சுவர் உடைகிறது. இப்படி சொல்லக்கூடாது. நான் முயற்சி புரியாமல் இருந்தேனா? புரிந்தாய், அது போதாது பார்த்தா. ஏதோ வேகம் யமலோகம் போனாய், திரும்பி வந்து விட்டாய். உண்மையில் ஒன்றை மறந்து விட்டாய். அந்த யமலோகத்தை தாண்டி இன்னும் பல இருக்கின்றதே. வாசுதேவனின் சுதர்சனம் உனக்கு பாதை காட்டி உதவியது. அந்த சுதர்சனம் தான் ஞானத்தின் தேரொளி. உன் அறிவு தெளிந்து விட்டது பார்த்தா. பார்த்தா, ஐயம் உன் உள்ளத்தை அலைக்கழித்த போது அந்த பனித்திரை விலக என் தரிசனம் கிடைத்தது. தமக்கு கோடி கோடி வணக்கம் பிரபு. தமக்கு கோடி கோடி வணக்கம். இன்று உன்னிடம் பிராமணனின் 4 பிள்ளைகளையும் திரும்பத் தருகிறேன்.
எப்போது தங்கள் அன்பினால் ஒரு அற்புதத்தை, இறைவனின் விஸ்வரூபத்தை கண்டேனோ அப்போதே என் கண்கள் புனிதமடைந்தன. அதனால் அப்படி பார்த்த மனம் முழு திருப்தி அடையவில்லை. அந்த அற்புதத்தை மீண்டும் காண ஆசைப்படுகிறேன். மீண்டுமா? ஆம், தாங்கள் நினைத்தால் எதுவும் நடக்கக்கூடாத நிகழ்ச்சி அல்ல. பார்த்தன் மனதில் தாம்தான் அந்த மகத்தான ரூபமாய் நெடுமால் வடிவமாய் நின்றதாக ஒரு எண்ணம். பார்த்தறியாத அந்த வடிவம் தாம் காட்ட வேண்டும். அப்படி நான் பார்க்க இயலாதா? அவ்வாறே பார்க்க வைக்கிறேன். பார்த்தனின் கண்கள் விஸ்வரூபத்தை காண விரும்புகிறது ஜனார்தனா. பாவம், உண்மையை புறக்கண்களால் பார்த்துவிட இயலாது. பார்த்தா, பார், என்னை பார். பார்க்கும்படியான ஞானக் கண்களை உனக்கு தருகிறேன். அர்ஜுனா, பேரொளியும் நானே, அதுபோல் காரிருளும் நானே. பற்பல வடிவங்கள் எனக்கு. காலனும் மகா காலனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிருஷ்டிக்கு ஆதியும் அந்தமும் நானேதான். மண்ணும் காற்றும் கனலும் வான்வெளியும் மழையும் பார்த்தனே என் வடிவங்கள். படைப்புகள் அனைத்துமே பார்த்தா என்னிடமிருந்தே தோன்றி முடிவில் என்னிடமே ஒடுங்குகின்றன. வசுக்களும் ருத்ரர்களும் கூட வடிவம் எடுப்பது என்னுடைய கலைகளிலிருந்து. அஸ்வனி குமாரர்களின் ரூபம் பார்த்தா என் ரூபம்தான். அதுபோல் தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள், நரர்கள், வானரர்கள், இத்தனை வகுப்புகளையும் பார் என்னிடம். நான் சிருஷ்டிப்பவன், அவைகளை சிதைப்பவன். பார்த்தா நானே காலம், பார்த்தா நானே காப்பவன். இங்குள்ளதை அழிப்பவனும் கூட பார்த்தா நானே. அர்ஜுனா, உண்மையில் நீ என் விரிந்த விஸ்வரூபத்திலே சிறு அணு அளவு கூட இல்லை. பார்த்தா நானெனும் மகந்தையை நான் புசித்து விடுவேன். பார்ப்பதும் நான், பார்த்தா பார்க்கப்படுவதும் நான். அர்ஜுனன் என்பதும் பார்த்தா நான், ஸ்ரீ கிருஷ்ணன் என்பதும் நான். பார்த்தனே, பார், நானே சூன்யம், மகா சூன்யம். அது பரந்தது, அது முடிவற்றது, எல்லைகளுக்குட்படாது. ஏ மதுசூதனா, இந்த அர்ஜுனனும் தாம் என்றால் உமது விஸ்வரூபத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இல்லை அர்ஜுனா, அப்படி இணைய காலம் இன்னும் வரவில்லை.
உனது இந்த அர்ஜுன ரூபத்திலேயே மிக பயங்கர அழிவுகளை தரும் சக்திகளை அழிக்க வந்தவன். இப்போதிருக்கும் இந்த வடிவத்துடன் வரும் மகாபாரத போரை நிகழ்த்த வேண்டியவன். ஆகையால் அது செய்து முடிக்கப்படும் வரை பார்த்தா எனக்கு அர்ஜுன வடிவம் தேவைப்படுகிறது. அந்த செயல் முடிக்கப்பட்ட பிறகு அடுத்த கணமே பார்த்தா என்னுடன் இணைவாய். பார்த்தா எனது மாயை உனது பார்வையை மூடும் திரையாகிறது. உனது இந்த மானிடக் கண்களால் இன்று கண்ட காட்சி நினைவில் இருக்காது. இனிமேல் கண்ணை திறக்கும் போது அர்ஜுனா, நீ துவாரகையின் ராஜமாளிகையில் இருப்பாய். பார்த்தா, யமலோகத்திலிருந்து வருகிறீர்களா? மீண்டும் இப்படி பயங்கர சபதம் ஏற்காதீர்கள். இனிமேல் என்ன? சுபத்ரா, போதும், கையை விடுங்கள். பேசாமலே போவதோ? சற்று நிற்கக்கூடாதோ? தாம் திரும்பிய செய்தியை கேட்டவுடன் தான் எனக்கு உயிரே வந்தது. அதுதான் பார்க்க ஓடோடி வந்தேன். பார்த்தா, மணமாகாத பெண் அல்லவா? இதை மதனியும் அண்ணாவும் பார்த்திருந்தால் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? சுபத்ரையின் திருமணத்தை அர்ஜுனனுடன் நடத்த நாள் தேர்ந்தெடுத்து மதனியும் நானும் தான் இங்கே வர இருந்தோம். ஆர்வத்தினால் நான் அவசரப்பட்டு விட்டேன். நான் போக வேண்டும். இது மதனிக்கு தெரிந்துவிட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடுமே. மீண்டும் மதனியுடன் வருகிறேன். என்ன? நாம் 2 பேரும் சேர்ந்து இவரை பார்க்க வர இருந்தோம். பாவம், பொறுமை என்பதே இல்லை உனக்கு. அது மதனி, நான் ஆஹா, முன்னால் வந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். அதுதான், எனக்கு முன் வந்து விட்டாய். சுபத்ரா, நீ புறப்படும் முன் என் அந்தப்புறத்துக்கு வரவில்லையே. பாவம், உன் அண்ணனை பார்க்கும் நினைப்பு இவருக்கும் வரவில்லையே. அர்ஜுனனுக்கு என் நினைப்பு இல்லை என்றால் என்ன செய்வது? இதோ பார், நானே இங்கு வந்து விட்டேன். நல்லது, தாங்கள் வந்தது. கேட்டீர்களா? பயம் தெரியாத கன்னி சிட்டாக பறந்து அர்ஜுனனை பார்க்க வந்தாள். உடனே இதற்கு தண்டனை சுபத்ரைக்கு, இந்த அர்ஜுனனுக்கு. தண்டனை? என்ன தண்டனை? இருவரும் ஒருவரையொருவர் சொல்லாமல் கொள்ளாமல் பார்க்கிறார்களே. ஆகையால் இந்த இருவரின் திருமணத்தை உலகம் போற்ற நடத்தி போங்கள். வாசுதேவா, நீ என் மைத்துனன் அல்லவா? இதனிலும் பெருமை எனக்கு வேறென்ன பார்த்தா? சொன்னபடி அதை நடத்துவீர்கள் அல்லவா? பொறு. பலராமண்ணா வருவதற்கு முன்னால் இவர்கள் திருமணத்தை நடத்துவது மரியாதை மீறிய செயல் அல்லவா? பலராமண்ணா வந்தவுடன் அவரிடம் பேசிவிட்டு இவர்கள் திருமணத்தை நடத்தி விடுவோமே.
ஆ. தவறு தவறு துரியோதனா. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கதாயுத்தம் புரிகின்ற ஒரு வீரன் இடுப்பின் கீழ் அடிக்கக்கூடாது. துரியோதனா, கதாயுத்த பயிற்சிக்கு வரம்புகள் உண்டு. எதிரியின் கதை தவறும் போது அடிக்கக்கூடாது. இந்தா. வாழ்க துரியோதனா, வாழ்க வாழ்க. பாராட்டுகிறேன். என் பாக்கியம். பெருமைக்குரிய மாணவன் நீ. இன்று கதாயுத்த பயில் முறையில் நீ முதிர்ச்சி பெற்று விட்டாய். அதை பார்த்து என் மனம் பூரிக்கிறது. துரியோதனா, உண்மையில் ஒப்பு ஓமையற்ற திறமை உனக்கு. பெருமைப்படுகிறேன் உன்னை போன்ற ஒரு மேதை என் மாணவனானதற்கு. குருதேவா, அப்படியானால் துரியோதனன் பயிற்சி முடிந்து விட்டதா? ஆம் சகுனி மாமா, முடிந்தது. துரியோதனன் நாடு போற்றும் கதா மேதையானான். மருகனே, குருவே மேதை என்கிறார். இனிமேல் உன் கடமை என்பது என்ன? உனக்கு பயிற்சி அளித்தவருக்கு குரு தட்சணை தருவது. புகழ் பெருக துரியோதனா, வரலாறாக வாழ்க. குருதேவா, இந்த வாழ்த்துக்களே போதும். இந்த பெருமை தங்கள் பெருமை. பயிற்சிக்கு குருதட்சணை தர வேண்டுமே. அம்முறையில் உங்கள் சீடனின் இந்த அன்பு காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
துரியோதனா, மாணவன் தட்சணை இப்படி தருவதோ? துவாரகை செல்வதற்கு முன்னால் பரிசொன்று நானும் தர வேண்டும். தாம் என்று துரியோதனனை மாமேதையாக்கி விட்டீர்கள். இதைவிட என்ன இருக்கிறது? மாமா, வித்தை என்பது உரியவருக்கு அளிப்பதில்தான் சிறக்கிறது. துரியோதனா, உன் விழிப்புணர்வும் ஆர்வமும் என் மனதை மகிழ வைத்து விட்டது. அதுதான் பலராமன் உனக்கு இன்று பரிசு தர விரும்புவது. மறைக்காமல் சொல் நீ விரும்புவதை, மறுக்காமல் தருவேன் நீ கேட்பதை. துரியோதனா, பேசு. சும்மா இருந்தால் நீங்கள் கேட்டும் கூட அச்சத்தில் நெளிகிறான் பலராமரே. துரியோதனா, மனதிலே பயமோ சந்தேகங்களோ எழுவதற்கு இடம் கொடுத்து விடாதே. பயமின்றி விரும்பியதை கேள். மறுமொழி கூறாமல் அதை நிறைவேற்றுவேன். கேட்பதற்கு தயங்காதே. மாமனே, தாமே என் சார்பில் பேசுங்கள். வணக்கம். மாமா, நமக்குள் பேசுவோம். அவன் விரும்புவது என்ன? உண்மையை சொல்வதானால் ஒன்றுமே புரியவில்லை. ஒதுங்கிவிட்டான் அவன் என்னை நிறுத்திவிட்டு. எப்படி சமாளிக்கிறீர்கள் மாமா? தாம் அறிவீர்களே துரியோதனனின் நாடித் துடிப்புகளே. மாமா, உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? துரியோதனன் நினைக்கின்றதை இந்த மாமன் சொல்ல முடியும். ஆனால் தாம் என்ன நினைப்பீர்கள்? வசமாக உங்களை வளைத்து விட்டோம் என்று. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் மாமா. அச்சம் எதற்காக? கேளுங்கள் மாமா. பலராமன் மனம் பாலை போன்றது. மனமாற அவனை பாராட்டுகிறேன். தாம் தெளிவாக பேசுங்கள். துரியோதனனுக்கு என்ன ஆசை? யானைகளா, குதிரைகளா, தங்கமா, வெள்ளியா, வைரமா, என்னதான் வேண்டும்? மன்னியுங்கள் பலராமரே, இதெல்லாம் அவனிடம் உள்ளதே. அஸ்தினாபுரத்தின் யுவராஜன் அவன். பிறகு என்னதான் விரும்புகிறார்? சொன்னால் தாம் கோபிப்பீர்களா? இல்லை, சொல்லுங்கள். தப்பாக எடுத்துக்கொண்டு தங்களை அவமதிப்பதாக நினைத்தால்? நிச்சயமாக நினைக்கவே மாட்டேன் மாமா. பாவம், நீங்கள் மட்டும் இதை அரசியலாக்காமல் நேரடியாக பேசிவிடுங்கள். பலராமரே, துரியோதனன் ஆசை என்னவென்றால்? சொல்லுங்கள். தம்முடைய தங்கை சுபத்ராவை விரும்புகிறான். என்ன? சுபத்ரையை விரும்புகிறானா? கௌரவ குலத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கௌரவ குலத்தின் கொடியை உயர்த்துபவன் என் மருமகன் தானே. அஸ்தினாபுரத்தை நாளை ஆளப் போகிறவன் தம்முடைய மாணவன் அல்லவா? அற்புதமான இன்னொரு பெருமை, தாம் தான் அவனை கதாமேதையாக்கி சிறப்பளித்தீர்கள். இன்று யாதவ குலத்துக்கும் கௌரவ குலத்துக்கும் பாலம் அமைந்தால் நமது பாரத தேசமே ஒரு புதிய யுகத்தை பார்க்கும். மாமா, ஆணையிடுங்கள். உங்கள் ஆசைப்படியே நடப்பே. யாதவ குலம், கௌரவ குலம் இணைப்பு தேவைதான். இது மட்டும் உறுதி. இதயம் குளிர வணங்குகிறேன் பிரபு. இருப்பது மட்டும் எங்கே? இறைவா, எண்ணம் எங்கே இருக்கிறது? ருக்மணி, சொன்னது நீயா? ஏன் பிரபுவுக்கு சந்தேகம் எழுந்ததா? மற்ற உலகம் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இனிமேல் அந்த நினைவுகளை விட்டு இந்த பூமியை பற்றி சிந்தியுங்கள். இங்கேயும் பிரச்சனைகள், குழப்பங்கள். கொஞ்சம் கவனியுங்கள் பிரபுவே. பூமியில் இப்போது என்ன பிரச்சனை தேவி? பூமியில் இப்போது துவாரகை நகரமும் இருக்கிறது. அந்த துவாரகை நகரத்து ராஜகுமாரியின் திருமணத்தை தாம் அர்ஜுனனுடன் நிச்சயித்ததாக நினைவு. பிறகு என்ன? தாங்களே திருமணத்தை நிச்சயித்து விட்டீர்கள். திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லவா?
அதுவும் துவாரகையின் ராஜகுமாரியுடைய திருமணம் அல்லவா? நகர மக்களுக்கெல்லாம் அறிவித்து பிராமணர்களை கூப்பிட்டு திருமணத்துக்குரிய நல்ல நேரம் குறிக்க வேண்டுமே. அதோடு பாண்டவ சாம்ராட் யுதிஷ்டிரருக்கும் சொல்லி அனுப்ப வேண்டுமே. தலையாட்டினால் திருமணத்தை முடிக்க ஒரே ஏற்பாடும் தொடங்கவில்லை. தாங்களே இந்த கல்யாணத்துக்கு சுப முகூர்த்தம் வைக்க வேண்டியவர். சும்மா இருந்தால் நடந்து விடுகிறது. போதும். எப்போது? பொறுமையை கைவிட்டு திருமணத்துக்காக அமைச்சர்களை கூப்பிட்டு ஆணையிடுங்கள். திருமண காரியங்களை ஆரம்பியுங்கள் என்று. என்ன சொல்கிறாய் ருக்மணி? பலராமண்ணாவுடன் தம்பி நான் மோதவா? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உள்ளதை சொன்னேன் தேவி. பலராமண்ணாவின் ஆணை இல்லாமல் நானே இப்படி முடிவெடுத்து ஏற்பாடு செய்தேன் என்றால் இந்த துவாரகாபுரியில் பூகம்பம் வந்துவிடும். பூகம்பம். சுபத்ராவின் கல்யாண பொறுப்பில் இறுதியாக முடிவெடுக்க வேண்டிய அதிகாரங்கள் மூத்தவர் பலராமண்ணாவுக்கே. இங்கு அவர் திரும்பி வந்து அவருக்கு இந்த ஏற்பாடுகளில் ஈடுபாடு இல்லை என்றால் அப்போது என்னுடைய ஏற்பாடுகள் செல்லுபடியாகாதில்லையா? இது அவர் இங்கு வந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அல்லவா? நீங்களே தயங்கினால் எப்படி? இது பெரியவர் இந்த சம்பந்தத்தை ஏற்காதிருந்தால் அப்போது தாங்கள் சொன்ன உறுதி பொருள் இல்லாது போய்விடுமே. போகும். அவர் இதை ஏற்காதிருந்தால் என் பேச்சுக்கு மதிப்பேது? தேவி, அவர் மூத்தவர். அவர் ஒன்று சொன்னால் அதுவே ஆணை. பார், அவரை எதிர்த்து நான் என்றும் பேசியதே கிடையாது. அப்படி என்றால் அர்ஜுனனுடன் மோது என்று சொன்னால்? அவ்வாறே செய்வேன். முழு வலிமையுடன் மோதுவேன். இப்படி மூத்தவரிடம் இத்தனை பக்தி இருந்தால் இரண்டு இளம் உள்ளங்களை ஏன் அழ வைக்கிறீர்கள்? துவண்டு விடுவார்களே. அவர்கள் நிலை எனக்கு தெரியாதா? திருமணம் நடக்கும், நடக்க முடியும். புதிர் எதற்கு? எதற்கென்றால் இது விதி எடுத்த முடிவு. முன்பே நான் இது பற்றி சொன்னேனே. சுபத்திரையின் கருவிலே பாண்டு குலத்தின் மாவீரன் ஒருவன் ஜனிப்பான் என்று. அது அவர்கள் மணந்தால்தானே முடிவது. இது அவன் எழுதிய எழுத்து, அந்த விதியின் விளையாட்டு. என் உறுதிமொழி பற்றி நீ வினா எழுப்பினாயே. மூத்தோரை மதிப்பவன் கண்ணன். என் பலராமண்ணாவின் ஆணையை கேட்டு நடப்பது அதுவே என் கடமை. அவர் சொன்னால் தம்பி நான் அர்ஜுனனையும் மோதுவேன். மறந்தும் பலராமண்ணாவின் பேச்சுக்கு எதிர் பேச மாட்டேன். பலராமண்ணாவை மீற மாட்டேன். மூத்தவர் அண்ணன் சொன்னபடி தாம் அர்ஜுனனுடன் சண்டை போடுவீர்கள். ஒரு சோதிடன் சொல்வது போல் சுபத்ரா அர்ஜுனன் திருமணம் நடக்கும் என்கிறீர்கள். தம்முடைய பேச்சு, தம்முடைய செயல்களை ஒருவன் ஆராயத் தொடங்கினால் பைத்தியமாகி விடுவான். பாராட்ட வேண்டும். தமக்கு ஈடே. பலராமரே, தங்களை அனுப்பவும் மனம் இஷ்டப்படவில்லை, அனுப்பாமல் இருக்கவும் முடியவில்லை. தங்கள் பயணம் மகிழ்ச்சி தரட்டும். சகுனி மாமா, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒன்றுமில்லை பலராமரே, ஒன்றுமில்லை. ஹஸ்தினாபுரத்தின் சார்பிலே துவாரகாபுரிக்கு ஒரு சிறு அன்பின் அடையாளம். வண்டிகளிலே இனிப்பு வகைகள், அதை சார்ந்த பொருட்கள் அரண்மனைக்காக, கொஞ்சம் அணிமணிகள் பெண்ணுக்காக, சில பட்டாடைகள், சில பொன்னாடைகள். இதை தாம் துவாரகையின் மக்களுக்கு வழங்கி விடுங்கள். இதனால் சுபத்திரைக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படும். போகட்டும் சகுனி மாமா, இதற்கு தேவை என்ன? சீர் பலராமரே, சீர். வழி அனுப்ப மருகன் துரியோதனனும் இந்த மாமனும் ஆசையாய் தந்தது. போகட்டும். போகட்டும், பார்க்கட்டும் வேண்டாம் பலராமரே. தாம் காட்டிய அன்பினால் இரு நாடுகளும், இந்த அஸ்தினாபுரமும் துவாரகா நகரமும் சம்பந்தமாகின்றன. இந்த அஸ்தினாபுரத்தின் இதயத்தை காண்பிக்க இந்த மகத்தான வழி அனுப்பின் போது துவாரகைக்காக தரும் பரிசுகள் இது. மேலும் தாம் அஸ்தினாபுர சம்பந்தி அல்லவா? மருமகன் துரியோதனன் உங்கள் மைத்துனனாக போகிறான்.
வெறுங்கையோடு அனுப்பலாமா தங்களை? பலராமரே, இனிமேல் இந்த பொருட்களை தாம் தங்களுடன் துவாரகைக்கு எடுத்துச் செல்லத்தான் வேண்டும் என்ன மருகனே? ஆமாம் மாமா. சரி, இப்படி துரியோதனன் விரும்பினால் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா பலராமரே, என் மருகன் மட்டுமல்ல, தாம் காட்டிய மகத்தான அன்புக்கு இந்த பூரா அஸ்தினாபுர ராஜ்யமும் மகிழ்ச்சி பெருக்கில் இதை அனுப்பி வைக்கிறது. இன்பத்தின் எல்லை போகிறது. இனிமேல் தாம் காலம் கடத்தக்கூடாது. சுபத்ரா துரியோதனன் திருமணத்தை நிச்சயித்து விடுங்கள், அது போதும். அப்படியே ஆகட்டும் மாமா. அந்த நோக்கப்படிதான் சீக்கிரம் துவாரகைக்கு போகும் இந்த பயணமே. முகூர்த்தம் பார்த்து சீக்கிரம் நடத்தினால் மகிழ்வேன். நாள் குறித்து சுப செய்தியை எனக்கு அனுப்புங்கள். அப்படியே ஆகட்டும் மாமா, அப்படியே ஆகட்டும். புறப்படலாம். சந்தோஷமாக நாம் நினைத்தபடி எல்லாம் நடந்து விட்டது. செல்வோம் மாமா. 6 1 2 3 4 5 6. பலே பலே மாமா பலே. தாம் சொன்னபடியே இந்த பகடை 6 போடுகிறதே. இன்னும் பார் என் மருகனே, இந்த பகடைகள் என்ன? பூரா ஆர்யாவர்த்தமே என் விரலசைவிற்கு ஆடுவதை பார்க்க போகிறாய். அறிவின் உயிர்ப்புதான் இந்த சகுனி மாமா. அறிவின் உயிர்ப்பா மாமா? அட, நான் தான் அறிவு. என் அறிவுக்கேற்ப ஆடும் பாத்திரம் நீ மட்டும். இந்த முறை பார், அந்த கள்ள கிருஷ்ணனை நான் முடமாக்கி விடுகிறேன். மகத்தான கவிழ்ப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டதே. நீ மட்டும் சந்தோஷமாக இரு மருகனே, சந்தோஷமாக இரு. சந்தோஷமா மாமனே? சரி, யாருடன்? அட, கிருஷ்ணனின் அன்பு தங்கை சுபத்திரையுடன். வேறு யாருடன்? நீயும் பார்த்தாயே, அந்த முழு முட்டாள் பலராமன் எத்தனை மகிழ்ச்சியுடன் அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகை சென்றான். பாருங்கள் மாமா, இங்கிருந்து போனவர் அங்கு போனதும் மாறிவிட்டால்? ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாய் மருகனே? இந்த முறை கிருஷ்ணன் பலராமனுடைய பேச்சை கேட்க மறுத்து விட்டால் துவாரகை முழுதும் கிளர்ச்சி பொங்கும். உனக்கு சுபத்திரை கிடைத்து விட்டால் மருகனே, அதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் இந்த முறை பகடை உருட்டும் சகுனியின் பிடியிலிருந்து அந்த புல்லாங்குழல் கண்ணன் தப்ப முடியாது மருகனே, தப்ப முடியாது. சகுனி, மதியோகி சகுனி. கிருஷ்ணா, அண்ணா. அட அட கிருஷ்ணா கிருஷ்ணா. இருவருக்கும் உயிர் ஒன்று, உடல் மட்டும் 2. கிருஷ்ணா, நலமா அண்ணா? நீ நலமா சொல் கிருஷ்ணா. நலம்தான்.
இதெல்லாம் என்ன பலராமண்ணா? இதா இது கிருஷ்ணா, இவை சுபத்திரையின் திருமண தொடர்பாக துவாரகை அரண்மனைக்கு அனுப்பினார்கள். சொல்லிவிடு, நகர மக்களுக்கு சொல்லிவிடு, விளக்கமாக சொல், சுபத்திரைக்கு பிள்ளை வீட்டார்கள் அனுப்பியதென்று. சுபத்திராவுக்கு அனுப்பியதா? அட, என்ன இது பலராமண்ணா? கிருஷ்ணா, போன இடத்தில் சுபத்திரையின் திருமணத்தை நிச்சயித்தேன். திருமணத்தை நிச்சயித்தீர்களா? யாருக்கு? துரியோதனனுக்குத்தான். துரியோதனனுக்கா? துரியோதனனுக்கேதான். பேசி முடிந்தாயிற்றா? ஆயிற்று கண்ணா. அவர்களே பேச்சை ஆரம்பித்தார்கள். உடனே ஒப்புக்கொண்டு உறுதியளித்து விட்டேன். மேலும் இத்தனை நல்ல இடத்தை எப்படி தேடுகிறது? இது நல்ல இடம்தானா இல்லையா? இப்போது பிரச்சனை அதல்ல பலராமண்ணா. வேறு பிரச்சனை என்ன கிருஷ்ணா? உன் அபிப்பிராயத்தை சொல். பேசிய முறை தவறா? இந்த சம்பந்தம் சரியில்லையா? என்னதான் எண்ணம் உன் மனதில்? இல்லை பலராமண்ணா, மனதில் இப்படி. கிருஷ்ணா, என்ன இப்படியாவது அப்படியாவது? பேசு. என்னதான் பேச வேண்டும்? பேசிவிடு. பேச நினைக்கிறேன், நான் எழவில்லை பலராமண்ணா. இது திருமண காரியம் அல்லவா? இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதற்கு முன்னால் அவளுடைய அபிப்பிராயத்தை கேட்காமல் நிச்சயம் என்றால் எப்படி ஏற்பாளா? சுபத்திரையை போய் கேட்கலாம் அல்லவா? போய் கேட்க வேண்டிய தேவை எனக்கில்லை. அதாவது கிருஷ்ணா, நிச்சயிக்கும் முன்னால் பொதுவாக என் மனமும் குழம்பியது. பொறுமையாக சிந்தித்தேன், அந்த குழப்பம் நீங்கியது. சுபத்திரையை ஆற்றிலோ குளத்திலோ தள்ளவில்லை என்று தோன்றியது. பாசமிக்க தங்கை அவள், பாரதத்து மாமன்னன் மைந்தனுக்கு மகாராணி என்று மனம் நெகிழ்ந்தது. புரிந்ததா? வா. கிருஷ்ணா, உன் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாத விஷயமில்லை. உயிரை வைத்திருந்தாலும் உணர்வுகள் மட்டும் வேறுபடும் அல்லவா? பொதுவாக நம்மிடையே பாசம் என்று வந்துவிட்டால் என்ன சொல்வாய்? பலராமண்ணா, நான் பேச மாட்டேன். உங்களுக்கு எது சரியோ அதையே செய்யுங்கள். அப்படித்தானே சொல்வாய்? சுபத்திரையனை நன்கு அறிவாள். அவள் தந்தைக்கு சமமான இந்த பலராமண்ணா எது செய்தாலும் நல்லதே செய்வார் என்று அவளின் பேச்சை மீறவே மாட்டாள். அந்த நம்பிக்கையில் தான் சரி என்றேன். பொதுவாக பேசினால் நம்பிக்கை என்பது ஒரு வழிப்பாதை அல்ல. தமக்கும் இருக்கிறது, அதுபோல் சுபத்திரைக்கும் இருக்கிறது. என்ன பேச்சு இது கிருஷ்ணா? ஒரு பெண்ணுக்குள்ள உரிமையை, திருமணம் ஒரு வாழ்க்கை பிரச்சனை பலராமண்ணா. அதோடு எப்போது இது பிரச்சனையாகிறதோ அது இரு உள்ளங்களை பாதிக்கிறது. சரி, யாரை வாழ்க்கை துணையாக்குவது? சாத்திரம் பெண்களுக்குத்தான் இதில் முதல் உரிமை கொடுக்கிறது. ஒரு பெண் அவள் வாழ்வை பற்றி அவளே முடிவெடுக்க வேண்டும். கிருஷ்ணா, இந்த சாத்திரம் என்பதை பற்றி பேச வேண்டாம். நாம் வா. கிருஷ்ணா, உன் பதில் எனக்கு வேண்டும். கேளுங்கள். பலராமன் சுபத்திரைக்கு விரோதியா? இல்லை. அன்பு தங்கையின் வாழ்வை அவலப்படுத்துவேனா? அப்படியா சொன்னேன்? எப்படியோ பேசி என் மனதை ஏன் புண்படுத்துகிறாய்? பதில் சொல். ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறாய்? சொல் கிருஷ்ணா, சொல். என்னை வாழ்த்துங்கள். நலமோடு இரு. நலம்தானே? எப்படி இருக்கிறாய்? தம் அன்பால் நலமாய் இருக்கிறேன். அண்ணா,
எத்தனை நாளாயிற்று பார்த்து அன்பு தங்கையே நினைவே இல்லையா? எப்படி மறப்பேன் சுபத்ரா, பலமுறை நினைத்தேன். தங்கள் பேச்சு உண்மையாய் இருந்தால் எப்படி அங்கிருந்தீர்கள்? அப்படி இருக்க வேதனையா இல்லை? பார் சுபத்ரா, பலராமண்ணா இவ்வளவு நாள் அங்கிருக்க ஒரு பெரிய காரணம் இருந்தது. அது அன்பு தங்கை உன்னை பற்றியது. என்னை பற்றியதா? புரியவில்லை. என்ன காரணமா? சொன்னால் நீ உள்ளம் குளிர்ந்து ஆடத் தொடங்குவாய். நானா? சொல்லுங்களே, எப்படிப்பட்ட காரணம் என்று. பெண்ணே, அன்பு அண்ணன் உன் திருமணத்தை முடிவு செய்து விட்டேன். முடிவு செய்தீர்களா? பொய் சொல்லுவானா பலராமன்? அதோடு இதையும் கேட்டுக்கொள், திருமண பிள்ளை யார் என்று தெரியுமா? சொன்னால் துள்ளுவாய் சந்தோஷத்தில். பாதம் பூமியில் படாது. அதோடு அர்ஜுனனும் இதை கேட்டால் மகிழ்வார். கீர்த்தியுள்ள குருவம்சத்தில் அந்த குருவம்ச மைந்தனுக்கு இவளை நிச்சயித்திருக்கிறேன். குருவம்சமா? குருவம்ச சாம்ராட் மாமன்னர் திருதராஷ்டிரரின் மைந்தன் யுவராஜன் துரியோதனனுக்கு இவள் திருமணத்தை நிச்சயித்திருக்கிறேன். நம்முடைய தங்கை அஸ்தினாபுர விரிந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாள். சுபத்ரா, சுபத்ரா, வா வா, அந்த புறத்துக்கு போகலாம். வா. கிருஷ்ணா, நான் சொன்னேன் அல்லவா அவள் பறப்பாள் என்று. கற்பனையில் பறக்கின்றாள். ஆம்பலராமண்ணா, வேற என்ன சொல்ல? அர்ஜுனா, நீ ஒன்று செய்ய வேண்டும். துவாரகை ராஜகுமாரியின் திருமணம் உன் அண்ணன் துரியோதனுடன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் யுதிஷ்டருக்கு இந்த செய்தியை, சுப செய்தியை உடனே தெரிவித்து விடு. சரி, உங்கள் ஆணை. चरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण।